எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைக்கு போவாங்க. அங்கே வந்துட்டு அப்பப்போ கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை அவங்க வேலைக்கு போகிறாங்கல்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஊரில் எப்படி நம்ம கலக்கா கொல்லிக்கு வேலைக்கு போனால் இத்தனை அன்னை குடிக்கி இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் 4ஓ 7ஓ பறித்து கொடுத்தா ஒரு அன்னை கூட கொடுக்குற மாதிரி. அதில் பாதி நாங்கள் ஆட்டியை போட்டு வந்ததே பெரிய விஷயந்தான். சரி கீரை வந்தவொடனே இன்றைக்கி வந்து உப்பு தண்ணி செய்யலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போல்லாம் எனக்கு கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் அதை நான் செஞ்சு சாப்பிட்ருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இல்லை. டேஸ்டியாக சாப்பிட்னது போய் இப்போ வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு மாறியாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை காயெல்லாம் நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே செய்கிறேன். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பார்க்கும்போது பாப்பாவோட குட்டி வயசு ஃபோட்டோ கிடச்சோடனே ஒரே கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அவள் அவ்வளோவா பேச மாட்டா. அவள் பாட்டுக்கு இருந்துக்குவா. அவள் குழந்தையில எப்படி இருந்தான்றதே லிட்ரலி எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் இப்போ என்னன்றா ஆன்றா ஊன்றா என்னையே திட்டுறா. வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னும்போது அவளுக்கே தெரிஞ்சிருது. அம்மா நீ பேச்சுறியாம்மா நான் அமைதியாக இருக்கட்டுமான்னு என்னையே கேட்குறா. ஒரு சில டைமில் எனக்கே ஹார்ட் டச்சிங்காக ஆகிடுது. நான் எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அதே மாதிரி அவளும் வந்துட்டு ஃபோனை நிற்க வச்சுட்டு பேசின்னு இருக்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது.